கலை இல்லாமல் தமிழ் இல்லை, தமிழ் இல்லாமல் நம் தமிழகம் இல்லை. எங்குமே கலை நமது இசை மூலமாக சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, தமிழிலும் சரி, என்றைக்குமே நமது கலை நம் உடலோடு, நம் உயிரோடு, நம் ரத்தத்தோடு கலந்த ஒரு விஷயம். அதுவும் கேப்டனுக்காக நீங்க ஒரு ட்ரிபியூட் பண்றீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சற்றேறக்குரிய 12 மணி நேரம் 150 பாடல்களை, அதுவும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பாடல்கள் மட்டுமே பாடி ஒரு சாதனையை நீங்க நிகழ்த்தணும்னு சொல்லியிருக்கீங்க. உறுதியாக உங்கள் சகோதரியாக, உங்கள் அண்ணியாக நிச்சயமாக அந்த விழாவிலே நான் பங்கேற்பேன் என்று அன்றைக்கு உறுதுணையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அந்த வகையிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்ப எங்கு போனாலும் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடலை பாடுவதும், அதே போல என்னாசை மச்சான்ல ஆடியிலே செய்தி சொல்லி பாடலை பாடி என் கண்களில் நீர் வரவழைக்கிறதும் இப்ப தொடர் நிகழ்ச்சியா இருக்கு. நான் அந்த பாடலை கேட்கும் போது என்னுடைய கல்லூரி பருவத்துக்கு போயிருவேன். உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படின்ற பாடல் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்த போது, அப்போ கேப்டனுடைய திரைப்படத்தை என்னுடைய தகப்பனார் வேலை செய்த மூங்கில் துறை பட்டுல அந்த கிராம பின்னணியிலே அந்த கிராம மக்களோடு உட்கார்ந்து அந்த தியேட்டர்ல நான் பார்த்த அந்த நொடியே கேப்டனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனா நான் மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ திரைப்படங்கள் தலைவர் பார்த்திருக்கேன். ஆரம்ப காலத்திலிருந்து தூரத்து இடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை, வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே என்று தலைவர் படத்தை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம். ஆனால் என் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு படமாக உழவன் மகன், எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய முதல் தயாரிப்புல ஐவி சினி கிரியேஷன்ஸ்ல அந்த திரைப்படம் உருவாகி தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்து பொங்கல் விழாவுக்காக வீட்டுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலியோட போய் அந்த படத்தை நான் பார்த்தேன். இப்ப நீங்க பாடும் ஒவ்வொரு துளி நேரமும் என்னுடைய நினைவுகள் கேப்டன் ஒரு ஃப்ரேம்ல நான் எப்படி அவரை ரசிச்ச, எப்படி அவரை ஆராதனை செய்தேன், அப்படி அவரை நான் கொண்டாடினேன் என்பது என் மனசுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். அந்த வகையில கடவுள் கேப்டனையே எனக்கு கணவராக கொடுப்பார் என்று எனக்கு அப்ப தெரியாது. ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவியாக எல்லாரும் மாதிரி ஒரு ஃபேன் போலதான், அவருடைய விசிறியாக தான் அந்த படத்தை பார்த்தேன். ஆனா கடவுளுடைய கிருபை, அந்த நான் யாரை திரையில் கண்டு ரசித்தேனோ அவரையே எனக்கு கணவராக கொடுத்து அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்த அந்த நாட்களை என் வாழ்நாள், என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் கலந்த ஒரு விஷயமா அது நான் பார்க்கிறேன்.